தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. நாமக்கல்லில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கு கருப்பு கொடி ஏற்றியதோடு மசோதாவின் நகலையும் எரிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக திமுக கருப்பு கொடி போராட்டத்தை இன்று அறிவித்திருக்கிறது. மறுசீரமைப்பு என்ற பெயரில் தென் மாநிலங்களில் மக்கள் தொகை கட்டுப்படுத்திருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு சவுக்கடி தண்டனையாக தொகுதி மறுசீரமைப்பை மத்திய அரசு மேற்கொள்வதாக திமுக குற்றம் சுமத்துகிறது. அதே நேரத்தில் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக திமுக மற்றும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்த வேண்டும் என்ற ஒரு அழைப்பை திமுக விடுத்திருந்தது. இன்றைய தினம் அதன் அடிப்படையில் திமுகவினுடைய அலுவலகங்கள் மற்றும் திமுகவுடைய இல்லங்கள்ல மாநிலம் முழுவதும் கருப்பு கொடி ஏற்றப்பட்டு போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. நாமக்கல்ல பரப்புரை ஈடுபட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு நிர்வாகிகள் ஒரு இல்லத்துல கருப்பு கொடியை ஏற்றி வைத்தது மட்டுமில்லாமல் அங்கு அந்த சட்ட நகலை எரித்து அந்த போராட்டம் ஈடுபட்டிருக்கிறார். மசோதா கொண்டு வரக்கூடிய அந்த நகலை எரித்து அவருடைய எதிர்ப்பையும் பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான சட்ட திருத்தம் கொண்டு வரக்கூடிய மசோதாவுக்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றி அந்த சட்ட மசோதா நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு அறைகூவலும் திமுகவின் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்திலும் கருப்பு கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருடைய முகாம் அலுவலகத்திலும் கருப்பு கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று கட்சியினுடைய அனைத்து கிளை நிர்வாகங்கள் நில அலுவலகங்களிலும் கருப்பு கொடி என்பது ஏற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த கருப்பு கொடி ஏற்றி அந்த சட்ட மசோதா நகலை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கூடிய முதலமைச்சர் ஒரு சமூகத்தில் பதிவு வெளியிட்டிருந்தார். அந்த பதிவுல தொகுதி மறுவரையறைக்கும் எதிராக தமிழ்நாடு எங்கும் எதிர்ப்பு தீ பரவட்டும் என்றும், அதே நேரத்தில் இதற்கு முன்பாக மொழி திணிப்பு என்ற அடிப்படையில் அன்று தமிழ்நாட்டில் பற்ற தொடங்கிய இந்திய எதிர்ப்பு டெல்லி வரையிலும் சுட்டெரித்தது. டெல்லி பணிந்த பின்பே அந்த தீ தணிந்தது. அதுபோல் இன்று தமிழரை சொந்த நாட்டில் அகதிகளாக்கும் கருப்பு சட்டத்தின் நகலை எரித்து மற்றும் ஒரு தீயினை பற்ற வைத்திருக்கிறோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த தீயும் திராவிட நாடு எங்கும் பரவும் பாஜகவின் ஆபத்தை அடக்கி காட்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பதிவில் தெரிவித்திருக்கிறார். திமுக தொடர்ச்சியாக கடுமையான எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக முன்வைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம், மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதற்கு நாடு முழுவதும் சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது அதனை செவனை செய்து முடித்திருக்கக்கூடிய மாநிலங்களாக தென் மாநிலங்கள் இருக்கின்றன. அதே போன்று மக்கள் தொகையை கட்டுப்படுத்திருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு தற்பொழுது தண்டனை தரும் வகையில தற்போதைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தற்பொழுது இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில தென் மாநிலங்கள் உள்ளிட்ட மக்கள் தொகை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு மக்கள் பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் குறையும் என்பதனால இதனை கடுமையாக எதிர்ப்பதாக திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.